Assalamu alaikum ya ummatis. Hello guys, welcome back to my channel Ayash family. எல்லாரும் சுகமா? அல்ஹம்துலில்லாஹ் Ayash family எல்லாரும் நல்ல சுகம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட அந்த தொடரும் போட்டு முடிச்சதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ பொண்ணு மரவணம் போகிற வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும். இன்ஷால்லாஹ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கல்யாண பொண்ணு ரெடியாக இப்போ மரவணத்துக்கு போயாச்சு. ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குது எங்கள் மாப்பிள்ளை வீட்டில். ஸோ மாப்பிள்ளை வீட்டில் ரிசப்ஷனுக்கு எல்லோரும் வருவாங்க. பொண்ணு சோடிச்சு வச்சு வைக்கணுவாங்க. ஸோ பொண்ணை ரெடி பண்ணுறதுக்காக எனக்கு கால் வருது. நான் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டேன். ஸோ அங்கே போனால் சூப்பராக வீட்டுக்குள்ளேயே அழகான டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. நாங்கள் எங்கள் பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ரெடி பண்ணதுக்கப்புறமா எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அழைப்பு சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பண்டங்கள், அப்புறம் நட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அது கொடுத்து விடுவோம். அந்த மாதிரி அழைப்பு சீரை அங்கே வச்சுட்டு பக்கத்துலேயே பொண்ணையும் சோடிச்சு உட்கார வச்சிருக்கோம். ரிசப்ஷனுக்கு வர ஆட்கள் எல்லாரும் பொண்ணையும் பார்த்துட்டு துவா செஞ்சு விஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த சீர் வச்சுருக்காங்க இல்லையா, இதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறது நடக்கும். ஸோ அதுதான் இப்போ இதுதான் அந்த சீர். இதில் நம்ம அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப நட்ஸு, சாக்லேட்ஸு, இந்த வெத்தலைப்பாக்கு எல்லாமே இருக்குது. இது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு கொடுக்குற அழைப்பு சீர். இங்கே இப்படி தான் அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த பொண்ணு வீட்டில் உள்ள ஆட்கள், பொண்ணோட பெருமா, அப்புறம் மாமி, அவங்க சொந்தங்கள் எல்லாம் பொண்ணு வீட்டிலேருந்து அழைப்புக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவோம். ஸோ அந்த டைமில் தான் இந்த சீர் எல்லாத்தையுமே நம்ம பொண்ணு வீட்டு ஆட்கள்கிட்ட கொடுத்து அனுப்பி பொண்ணையும் அதோடு சேர்த்து அனுப்பி வைப்பாங்க. இதுதான் நடக்கும். ஸோ இந்த ரிசப்ஷன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குமா என்னன்னு தெரியலை. இங்கே இப்படி நடக்கிறது ரொம்பவே யூஸ்வல் தான். நார்மலாக வீட்டில் தான் இங்கே ரிசப்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ வீட்டில் இப்படி எல்லோரும் உட்கார வச்சு இந்த மாதிரி அழகாக உபசரித்து அந்த மாதிரி தான் நடக்கும். வெளியில் உங்கள் சொந்தங்கள் எல்லாம் இருப்பாங்க, எல்லாரையும் வாங்கன்னு வெல்கம் பண்ணுறது, இதெல்லாம் தான் இங்கே நடக்கும். ஸோ பொண்ணை அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 6:30 கிட்டலாம் ஆட்கள் அவ்வளோதான், ரிசப்ஷன் அதுக்கு மேலே நடக்காது. அப்புறம் பொண்ணையும் அனுப்பி வச்சுருவாங்க. அந்த ரிசப்ஷன் டைம்லேயே இது என்னென்னா, அந்த மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்களில் பொண்ணுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸு, அதாவது யார் யார் என்னென்ன கொடுத்துருக்கா அந்த மாதிரி எழுதி வர ரிசப்ஷனுக்கு ஒரு ஆட்கள் கிட்ட காட்டுவாங்க. அதோட ரிசப்ஷன் முடிஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இங்கே நைட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நான் அயாஷ் தல்ஹாவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். இல்லாட்டா சீரெல்லாம் கொண்டுட்டு ஒன்றா தான் வந்திருப்பேன். வீட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு போயிருந்தேன். ஐஷா குட்டி எங்கள் மாமி வீட்டில் பார்த்துக்க சொன்னேன். அவங்க மாமி மச்சி எல்லாரும் ஐஷாவை பார்த்துக்கிட்டாங்க. நான் அயாஷாவை வாப்பா கிட்ட விட்டுட்டு தான் போயிருந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறமா பிள்ளைகளுக்கு தாலிக்கட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எப்படியும் லேட்டாக தான் ஆகும். இங்கே தாலிக்கட்டு ஃபங்க்ஷனாலே பொதுவாக லேட்டாக தான் ஆகும். நைட்டு சாப்பாடுலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஏன்னா அது விளையாடுற ஃபங்க்ஷன் தான். அது ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக தான் போகும். அதனால் அது பெருசாக எப்படி சொல்கிறது, முன்னாடியே வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம இஷ்டப்படி நம்ம நைட்டு எப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அது எப்படி நடக்கும்னா, ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள், மாப்பிள்ளை வீட்டு ஆள் சைட்லேயும் பொண்ணு வீட்டு சைட்லேயும் இருக்கிற ஆட்கள் மட்டும் ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நடக்க போகுது, பார்க்கலாம். ஸோ கல்யாணத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ் எல்லாருக்குன்னா இந்த ஒரு தருணம் தான். எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. பிள்ளைங்களும் அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பொண்ணை ரெடி பண்ணி முன்னாடியே உட்கார வச்சுருவோம். தாலிக்கட்டு பார்க்குற ஆட்கள் எல்லாருமே சேரில் உட்காந்துட்டு இருப்போம். அப்புறம் மாப்பிள்ளையே ரெடியாகி வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் தான் விளையாட்டுக்கள்லாம் ஆரம்பிக்கும். என்னென்ன விளையாட்டுகள்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு ஜாலியான கேம் தான். எங்கள் ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்து நான் பார்க்குறேன். நான் பார்த்த கல்யாணம் வெளியே இருந்த ஊரில் இந்த மாதிரிலாம் விளையாட்டுகள் நடக்கலை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பல்லாங்குழி விளையாட வைப்பாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும் 2 பேரையும் சேர்த்து. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த பல்லாங்குழியை பற்றி பேசிடுவோம். இது மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சு பல்லாங்குழி விளையாட வச்சு, அதில் யார் ஜெயிக்கிறாவோ அவங்களுக்கு மோதிரம் போடணும். இப்போ மாப்பிள்ளை ஜெயிச்சா பொண்ணு மாப்பிள்ளைக்கு போடுவா, பொண்ணு ஜெயிச்சா மாப்பிள்ளை பொண்ணுக்கு போடணும். இதில் ஆக்சுவலாக பொண்ணு ஜெயிக்கிற மாதிரி தான் எப்போவுமே நடக்கும். ரொம்ப ரேராக தான் மாப்பிள்ளை ஜெயிக்கிற மாதிரி வரும். அது ஏன்னு தெரியல. இப்படி மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார வச்சு விளையாட வைப்பாங்க. சுற்றி வர குட்டீஸ் எல்லாம் உட்காந்துரும். பின்னாடி யார் இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பின்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. சும்மா உட்காந்து கூட்டத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர என்ன விளையாடுறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு எப்படி விளையாடுறாங்க ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. குட்டீஸ் அண்ட் ஃபேமிலி ஆட்கள் கொஞ்சம் முன்னாடி நின்று எல்லாத்தையும் மறைச்சிடுறது. பின்னாடி இருக்கிற ஆட்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் ஒரு கேம் நடக்கும், என்னன்னு பார்க்கலாம்.
இந்த கேமும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். 2 வெத்தலையை வந்து மாப்பிள்ளை கையிலையும் பொண்ணு கையிலையும் கொடுத்துட்டு அந்த எந்த கையில் பிடிச்சிருக்காங்களோ அதே கையால் வாங்கணும். யார் ஃபஸ்ட்டு வாங்குறாங்களோ மாப்பிள்ளை கையில் உள்ளதை பொண்ணு வாங்கிடணும், பொண்ணு கையில் உள்ளதை மாப்பிள்ளை வாங்கிடணும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ மாப்பிள்ளை வின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா, அந்த காயின்ஸ்லாம் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த 5 ரூபா காயின்ஸு, சாக்லேட்ஸ் அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க காட்டியிருந்தேன் இல்லையா? அதோட பூக்கள் இந்த மாதிரி பூலாம் வச்சுட்டு பொண்ணு தலையில் அதை போட்டுட்டு காயின்ஸ் எல்லாம் வைப்பாங்க. சும்மா காயின்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி முன்னெல்லாம் சாக்லேட்டு, பூ, காயின்ஸ் எல்லாம் ஒரே கவர்லேயே போட்டு பொண்ணு மேலே இந்த மாதிரி போடுவோம். பூ போடுறோம்ல அந்த மாதிரி போடுவோம். அப்போ எல்லா குட்டீஸும் போட்டு பொண்ணோட இது அதுன்னு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துரும். அதனால இப்போ தனியாகவே கொடுத்துடலாம் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி இந்த சாக்லேட்லாம் பேக் பண்ணி ஒரு பிள்ளைகளுக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா சில பிள்ளைகள் கிடைக்குது, கிடைக்காம போது இது ஆளுக்கு ஒரு கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு உட்கார வச்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கு பால் கொடுக்குறது. அப்புறம் ஜெயிச்சாங்க இல்லையா, அதுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து ரிங் போடுறது வழக்கம். ஸோ ஜெயிக்கிறாங்களே இல்லையா இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து சந்தோஷத்துக்காக வேண்டி போடுவாங்க. ஸோ அந்த ரிங் போட்டுட்டு அதோட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். அந்த அன்னைக்கு எங்களோட இன்னொரு ஸ்பெஷல் டே என்னன்னு சொன்னால், என்னோட லாத்தாவோட பிறந்தநாள். ஸோ தங்கச்சியோட கல்யாணம், அந்த ஃபங்க்ஷன், லாத்தாவோட பிறந்தநாள் எல்லாம் ஸ்பெஷல் டே ஒன்றா வந்தனால எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படிங்கிறதே மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா அங்கே சண்டை நடக்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அவளை ப்ராங்க் பண்ணி கடைசியில் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னால் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு நம்பிட்டா சண்டை தான் நடக்குதான்னு. அதுக்கப்புறம் இல்லை பர்த்டேக்கு தான் அப்படி பண்ணோம் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணீரே வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆயாச்சு. எல்லோரும் அவளுக்கு விஷ் பண்ணிவிட்டு அங்கே கையில் வந்து பிஸ்கெட்ஸ் தான் இருந்தது. இந்த தாலிக்கட்டு பார்க்க வரவங்க எல்லாத்துக்குமே பிஸ்கெட்ஸ் கொடுப்பாங்க. சாக்லேட் பிஸ்கெட் ஏதோ இருந்தது, அதை வச்சு அவளுக்கு ஊட்டி விட்டு பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்தது. என்னென்னா தங்கச்சிக்கு மட்டும் அன்றைக்கி தாலிக்கட் ஃபங்க்ஷன் இல்லை, கல்யாண பொண்ணோட சேர்ந்து இங்கே எல்லாருக்குமே அந்த விளையாட்டு நடந்துச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வீட்டு கடைக்குட்டி என் தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்ச கையோடையே வந்து எங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தாலிக்கட்டு ஃபங்க்ஷன் மாதிரி, அதாவது விளையாட வச்சது வந்து எங்கள் பெருமா தான். ஸோ அவங்க ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விளையாட வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஒரு அழகான தருணமாகவும் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் லாத்தா தங்கச்சி முறை எல்லாருமே விளையாடி முடித்தோம். வெத்தலை இல்லைன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் கவரை வச்சு தான் நாங்கள் அந்த வெத்தலை வைக்கிற விளையாட்டுலாம் விளையாடினோம். நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவமாக, நல்ல மெமரிஸ், அதாவது எங்கள் மேரேஜ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட் மெமரிஸாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அது நல்லபடியாக முடிஞ்சாச்சு எல்லாம். இப்போ அடுத்து வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் பாக்கி. மறுநாள் அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ரிசப்ஷன் இருக்குது. ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சாச்சு. இப்போ பெண் வீட்டு சைடு வைக்கிற ரிசப்ஷன் மட்டும் பாக்கி இருக்குது. இதுக்கும் நாங்கள் வந்து வெளியில் தான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் சாப்பாடு. ஏன்னா வீட்டில் எப்படியுமே வேலை ஜாஸ்தியாக இருக்கும், கெஸ்ட் எல்லாமே இருந்தாங்க. ஸோ வந்து வெளியவே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வந்து எப்படி கல்யாணம் மார்னிங்லேருந்தே நம்ம ஃபுல்லாக வெளியே அரேஞ்ச் பண்ணிட்டோமோ அதே மாதிரி இன்றைக்கும் வெளியே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பாடுமே வந்து கலரி சாப்பாடு சமைச்சிருந்தோம். ஏன்னா நம்ம கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்தே கலரி வந்து சமைக்கலை. கல்யாணத்தன்னைக்கு பிரியாணி, அடுத்த நாள் வந்து மரவண சாப்பாடு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இங்கே வந்து கலரி சாப்பாடு வந்தது. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம தாலிக்கட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இடியப்பம், கறி, சவரிசி, அது ரொட்டி அதெல்லாம் போட்டு முடித்தோம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை ஸோ வந்து இப்போது கலரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஆட்களுக்கும் கொஞ்சம் பேர் நம்ம கெஸ்ட்டுகளுக்கு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பேர் அந்த மாதிரி கொடுத்து விட்டாச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா ரிசப்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது. அதில் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த நகை எல்லாமே இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அழைப்பு சீரணும் இல்லையா, அதுவும் எல்லாமே வச்சு ரிசப்ஷனில் வந்து பார்ப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. அதுக்கான இப்போ இது நகையெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து மாமா சூப்பராக டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ மாஷா அல்லாஹ் எல்லாருமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா டெக்கரேஷன், பொண்ணை கூட்டு போகிற காரு, அதுக்கப்புறம் நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கள் மாமா வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தது தான். அவங்க கசின் சிஸ்டர் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ அழகாக பண்ணது. ஸோ இந்த டெக்கரேஷனும் அதே மாதிரி மாமா பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணை ரெடி பண்ணதுக்காக வேண்டி இங்கே வந்துட்டோம். ஸோ எல்லாமே வந்து வெளியேருந்து எதுவுமே ஆள் வராமல் நம்ம குடும்பமாக சேர்ந்து ஒன்று போல் அழகாக எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ அந்த மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்து விட்டாங்க இல்லையா, அந்த சீரெல்லாம் இப்போ வச்சு பொண்ணையும் ரிசப்ஷனுக்கு இங்கே வந்து உட்கார வச்சாச்சு. இது வந்து பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் தான் நடந்தது. அங்கேயே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. தலைவர் அழகாக ரெடி பண்ணி கோட் சூட்லாம் போட்டு கூட்டு வந்தா இவன் தரையில் உட்காந்து முரண்டு பிடிக்க தான் ஆரம்பிச்சிட்டான். எப்போவுமே இந்த சீர் கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்தே அதிகமாக அவன் அழுக தான் செஞ்சுருக்கான். ஏன்னா உடம்பும் சரியில்லாமல் வந்து கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருந்தது. ஸோ அவனுக்கு இரிட்டேட்டாக இருந்துச்சா என்னன்னு தெரியல, சிரிக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. நானும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அலோவ் பண்ணவே இல்லை. சரி பாவம்னு விட்டாச்சு. ஸோ கேண்டிடாக அவனை எடுத்தால் தான் உண்டு, அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி ரிசப்ஷனில் வரவங்க எல்லோரும் இந்த மாதிரி வந்து பொண்ணை பார்த்துட்டு மோந்துட்டு வச்சிருக்கிற சாமான்கள்லாம் பார்த்துட்டு துவா செஞ்சுட்டு போவாங்க. சரி அன்றைக்கி ஃப்ரெண்டோட பையனும் வந்திருந்தான். அவனோட விளையாடுவான், அப்படி டைவர்ட் ஆகிடுவான்னு பார்த்தா டைவர்ட்டே ஆகலை. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்படி தான் இருந்தான். ஆக்சுவலாக இவனுக்கும் அவனுக்கும் ஒரே அன்றைக்கி பர்த்டே. 2 பேரும் சேம் டேட்டில் பிறந்த பையனை தான். 2 பேரும் February 22, 2022 பிறந்த பசங்க தான். ஸோ பார்த்து 2 பேரும் ஒன்றா வீடியோ எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்னென்னா, வந்ததில் நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் பற்றி தெரிஞ்சிருக்குது. அயாஷ் ஃபேமிலி தானேன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக கேட்டது. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம சேனல் எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கேன்னு எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. வந்தவங்க எல்லாரும் அவங்க இது அயாஷ் ஃபேமிலி அந்த சப்ஸ்கிரைபரோட குட்டீஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து என் பிள்ளைங்களும் இந்த கல்யாணத்தோட வீடியோ எடுங்க, அயாஷ் ஃபேமிலியில் போடுங்க, அந்த மாதிரி வீடியோ எடுக்க சொன்னது அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி நம்ம சேனல் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது. ஏன்னா சேனல் ஆரம்பித்த போஸ்ட்டில் வெறும் 0லேருந்து தான் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் நம்ம ரீச் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். அல்ஹம்துலில்லாஹ் இன்னுமே நீங்கள் உங்கள் சப்போர்ட் எல்லாமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா குட்டீஸையும் ஒன்றா வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நம்ம ஃபேமிலி ஆட்கள் நிறைய பேர் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அழகான குட்டீஸ் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு பார்க்குறதுக்கு எல்லாரையும் ஒரே ஃப்ரேமில் ஒன்றா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒன்று அழுவுது, ஒன்று சிரிக்குது, ஒன்று அங்கே ஓடுது, ஒன்று இங்கே ஓடுது, இப்படி தான் மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. சரி வர பிள்ளைகளே வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு உட்கார வச்சா தலைவருக்கு அப்பப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல. வர்றோம், கீழே உட்காரோம், தரையிலே படுத்துடுறோம், அந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருந்தான். மாற்றி மாற்றி முரண்டு பிடிச்சிட்டே இருந்தான். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே போட்டும் வர வரைக்கும் போட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாம் நம்ம அயாஷ் ஃபேமிலி குட்டீஸ் எல்லாத்தையும் அழகாக ஒன்றா வீடியோஸ் எடுத்தோம். எல்லாருமே மாஷா அல்லாஹ் சூப்பராக ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ ஜோராக இருந்துச்சு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக இப்போ என்னாச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து உட்காந்து பொண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. இதுதான் ரிசப்ஷன். இதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. என்னன்னு சொன்னால், நான் கேக் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் லாஸ்ட் டைமில் எனக்கு எங்கே ஆர்டர் பண்ணுறது என்னன்னு தெரியல. பொதுவாக நம்ம வீட்டிலேயே வந்து கேக் பண்ணிடுவோம். என் தங்கச்சி சூப்பராக பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவள் தான் அவளுடைய சீர் கேக் மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்குறதெல்லாம் அவளே பண்ணிட்டா. ஸோ இது வந்து அவளுக்கு நம்ம கொடுக்குறது இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்காக. அப்புறம் என் தாத்தாவோடைய பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு கொடுக்கறதுக்கு கேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மார்னிங் தான் வந்து ஒரு கேக் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட இதில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவள் வந்து கேக் சூப்பராக பண்ணி கொடுத்தா. ஏன்னா எப்போவுமே சடனாக ஒரு ஆர்டர் கொடுக்குறோன்னா யாருமே வந்து ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. வீட்டில் பண்ணுற ஹோம் பேக்கர் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்தும் எனக்கு இந்த மொமெண்ட் மிஸ் ஆகிடக்கூடாது. இன்னையோட ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது. ஸோ இன்றைக்கே கேக் கொடுத்துடணும். என்னோட லாத்தாக்கு ஒரு பர்த்டே கேக், அப்புறம் என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு ஒரு கேக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வந்து அவகிட்ட சொன்னேன். அதனால அவள் நீட்டாக அழகாக ஒரு சிம்பிளான டிசைனை எனக்கு பண்ணி கொடுத்தா போதும்னு சொன்னேன். அவள் வந்து டேஸ்ட் எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நம்ம அயாஷ் தல்ஹோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு வந்து அவகிட்ட தான் கேக் வாங்கியிருந்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ டேஸ்ட்டு பற்றி எனக்கு கவலையே இல்லை. எப்படியும் அவன் நல்லா தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதனால நான் அவள்கிட்டே வந்து ஆர்டர் நீ சிம்பிளாக எனக்கு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஃப்ளேவர் கேக்கும் அப்புறம் ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி கேட்டிருந்தேன். அது நீட்டாக அவள் பண்ணி கொடுத்துருந்தா மாஷா அல்லாஹ். ரெண்டுத்துலேயுமே ஒரு அழகான கோட்ஸ் மாதிரி நானே எழுத சொல்லியிருந்தேன். அதுவும் எழுதி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் அந்த கேக் வாங்கி யாருக்கும் சர்ப்ரைஸ் தானே, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து எடுத்து வச்சுட்டேன். எல்லோரும் அங்கே ரிசப்ஷனில் இருந்த டைமில். இப்போ ரிசப்ஷன் முடிஞ்சு குட்டீஸ் கையில் எல்லா சீரையும் கொடுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்து வச்சாங்க. அப்புறம் வந்த சொந்தங்கள்
அவங்களுக்கு எல்லோரும் டீ ஸ்நாக்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் கவனித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனலாக கேக் வெட்டுற மொமெண்ட்ஸையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு சாப்பாடு பந்தி அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கும் எங்கள் அம்மாவோட கூட பிறந்த ஆட்களுக்கு கொஞ்சம் குடும்ப ஆட்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து வந்து சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா பேசியிருந்தோம். அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்ருக்குது. மாஷா அல்லாஹ் எங்கள் மாமா பெருமா இந்த மாதிரி குடும்ப ஆட்கள் வந்து ஒன்றும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் எல்லாருமே அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது கேக் கட் பண்ணுறது அந்த மொமெண்ட்டில் இருந்தாலுமே இங்கே கரெக்டாக என்ன வேலை நடக்குமோ அது நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ கவர் பண்ணுறது என்னுடைய தாய் மாமா தான். இப்படி லிஸ்ட்டு பார்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கரெக்டாக கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்னொரு மாமா. இந்த மாதிரி எல்லா தாய் மாமாவும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக ஒரு பொறுப்பெடுத்து எங்கள் பெருமா அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தப்போ இதை ஒரு ஃபேமிலி சப்போர்ட் டோட்டலி ஒரு டீம் ஒர்க் அப்படி தான். வெளியேருந்து யாருமே நம்ம வந்து அப்படி ஏற்பாடு பண்ணுறது உபசரிக்கிறதுக்கு கூட நம்ம ஆட்கள் தான் எல்லாருமே குடும்ப ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வழக்கம் எங்கள் ஊரில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சரி, இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் நேரத்தில் முடிய போது அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த கேக் பற்றி சொல்லணும்னா நம்ம காயல்பட்டணத்தில் ஃபரிஹா கேக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் பண்ணுறது. ஸோ ஃபரிஹா கேக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் பேஜ் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் முக்கியமாக கொடுக்குறாங்க. அது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரௌனிஸ், ட்ரீம் கேக், ஜார் கேக்ஸ், அதுவும் கஸ்டமர் கேட்குற டிசைனில் அவங்க கேட்குற ஃப்ளேவரில் பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்கள் ஸ்பெஷல் டேக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வீட்டில் அன்றைக்கி ராத்திரி என்ன சாப்பாடு அப்படின்னு சொன்னால் கோழிக்கறியில் கலரி கறி மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்து மட்டனில் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து சிக்கனில் வந்து கலரி பண்ணிவிட்டு அதுக்கு கூட வந்து சப்பாத்தி அந்த மாதிரி வச்சுருந்தோம். ஏன்னா எப்போவுமே வந்து சாப்பாடு பந்தியை தான் நான் மிஸ் பண்ணுற மாதிரி இந்த கல்யாண வீடியோஸில் எல்லாத்தையுமே வந்து நான் சாப்பாடை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து தாலிக்கட்டு ஃபங்க்ஷன் அப்போவும் எங்களுக்கு வந்து ரொட்டி கறி சவரிசி அதெல்லாம் சுட சுட சாப்பிட்ணும் அவ்வளோ ஆசையாக இருந்தது. பட் வீட்டில் வந்து கெஸ்ட்டை கவனிச்சுட்டு அப்புறம் பிள்ளைகளையும் பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே அங்கே பந்தி க்ளோஸ் ஆகிடுது. அதனால் எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்கல, எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. சாப்பாடுமே சுட சுட சாப்பிட்ற வாய்ப்பு கிடைக்கல. வீட்டுக்கு வந்தது வீட்டில் அம்மா கொடுத்து விட்டுட்டோம் ஆல்ரெடி. ஆனால் நாங்கள் தான் சாப்பிட ரொம்ப லேட் பண்ணியாச்சு. எப்படியும் ஒரு மிட் நைட்டில் தான் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு வந்து பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு அப்படி சாப்பிடவே மிட் நைட் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம காயல்பட்டணத்தில் இப்போ நிறைய கல்யாணம் போயிட்டுருக்குது. எங்கள் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த 2 நாளில் எங்களுக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு அழைப்பு இருந்தது. அப்போ தான் போய் சுட சுட வந்து சஹனில் உட்காந்து சாப்பிட்டது. அப்போ தான் காயல்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி சஹனில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த அழகான வீடியோவையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்படி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி தான் அழகாக நடக்கும் இங்கே. ஸோ நான் என்னோட தங்கச்சியோட கல்யாணத்தில் அந்த பந்தி எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸை வந்து அடுத்த நாள் நான் வெளியில் போகிறப்போ எடுத்து அந்த சாப்பிட போயிருந்தேன் அப்போ எடுத்தது. ஸோ இது இவ்வளோ தான் வீடியோ முடிய போகுது. இப்படி தான் நடக்கும் எங்கள் ஊர் கல்யாணம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. எல்லாருக்காகவும் நல்லா துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அயாஷ் ஃபேமிலி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.